வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். நம்ம சேனலில் ஓம் ப்ரீதிங் பற்றி இது வரைக்கும் போடாமல் இருந்தோம். அது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தது. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரீதிங், ஓம் ப்ரீதிங். ஓம்ங்கிற ஒத்த வார்த்தை நம்ம பொதுவாகவே அதை இந்து சமயத்தில் தான் அதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்து கடவுளால் தான் அது ஓம்ங்கிற வார்த்தை ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. அதனால் ஓம் சாண்டிங் பண்ணுறதோ இல்லை ஓம் ப்ரீதிங் பண்ணுறதோ மற்ற மதத்துக்காரங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரு இடத்துலேருந்து அதுக்கான கருத்து வரும்போது அதனாலேயாவது அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். பட் இதை நீங்கள் இந்து கடவுளை நம்புறவங்களா இருந்தாலும் சரி, நம்பாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஓம் ப்ரீதிங் நம்ம பண்ணும்போது சயின்டிஃபிக்கலாக நம்ம உடம்புல என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இது மதம் சார்ந்த விஷயமா இல்லை உடல் சார்ந்த விஷயமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பிரணவ மந்திரம், முருகன் தன்னோட அப்பா சிவனுக்கே ஓம்கான அர்த்தத்தை சொன்னார். அண்ட் ஓம்ங்கிற ஒரு சவுண்டு தான், அந்த இம் ஆம்ங்கிற சவுண்டு தான் நம்மளோட அண்ட வெளியில் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு அந்த நிசப்தத்தில் கிடைக்கிற ஒரு சவுண்டு இது அண்டத்தில் இருக்க சவுண்டு தான் பிண்டத்துலேயும் இருக்கும். ஸோ அதனால் இந்த சவுண்டை நம்ம உடம்புல எழுப்பும்போது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட். இந்த மாதிரி நம்ம நிறைய கருத்துக்களை ஓம் பற்றி பார்த்தாலுமே நீங்கள் ஓமை ப்ரீத் பண்ணும்போது, ஓமை சான் பண்ணும்போது, இன்ஹேல் பண்ணிவிட்டு ஓம்ங்கிற ஒத்த வார்த்தையை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம தமிழில் இலக்கணத்தில் அதெல்லாம் எழுதியிருப்போம், பிரித்தெழுதுகளை எழுதியிருப்போம். எந்த வார்த்தையை வேணால் நம்ம பிரித்து எழுத முடியும். அப்போ ஓம்ங்கிற ஒத்த வார்த்தையை நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா 3 தனி எழுத்துக்கள் கிடைக்கும். அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம். அ உ இம் இதை 3த்தையும் சேர்த்தாதான் நம்மளுக்கு ஓம்ங்கிற ஒத்த வார்த்தை கிடைக்குது. அப்போ நீங்கள் ஓம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் இந்த 3 தனி எழுத்துக்களோட வைப்ரேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஆ சொன்ன எஃபெக்டும் இருக்கும், ஊ சொன்ன எஃபெக்டும் இருக்கும், இம் சொன்ன எஃபெக்டும் இருக்கும் ஒரு ஓம் சொல்லும் போது. அதனால தான் நீங்கள் ஓம் சாண்டிங் பண்ணும்போது ஓம் சொல்லுங்கள், இல்லாட்டி ஆ ஊ எம்னு தனியாக கூட நீங்கள் ஒரு கத்துற மாதிரியோ ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரியோ நீங்கள் சான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ஆங்கிற வார்த்தையை நம்ம வாய் வழியாக சொல்லும் போது நம்மளோட பெல்லி ரீஜனில், அப்டமல் ரீஜனில் வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் சும்மாவே அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் உங்களோட வயிறு ரீஜனில் தான் இருக்கும். இதே நீங்கள் ஊன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊ இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் ரீஜனில் தான் வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் இம்மை சொன்னீங்கன்னா உங்களோட கிளாவிக்கல் ரீஜனில் வைப்ரேஷன் இருக்கும். அ உ இம் இதுதான் ரிலேட் பண்ணுற பொசிஷன்ஸு. நீங்கள் சான் பண்ணும்போது நம்ம இது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன வார்த்தை பேசினாலும், யாரோட பேரை சொன்னாலுமே ஒரு வார்த்தைக்கும் ஒரு இதுக்குமே நம்மளுக்கு பாடியில் வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ எவிடெண்ட்டாக ஆ சொன்னால் இங்கே வைப்ரேஷன் இருக்குது, ஊ சொன்னால் இங்கே வைப்ரேஷன் இருக்குது, இம் சொன்னால் இங்கே வைப்ரேஷன் இருக்குது. ஸோ ஒரு தடவை நம்ம ஓம் சொன்னோன்னா இங்கே ஆரம்பிக்கிற வைப்ரேஷன் இங்கே கிராஸ் ஆகி இங்கே முடியுது. அதோட வைப்ரேஷன் தலை வரைக்கும் கூட நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஸோ நம்மளோட ஆர்கன்ஸ் ஃபுல்லாமே இங்கே தான் இருக்குது. கை கால் நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. பட் இங்கே இருக்கிற இதை தான் நம்ம டோர்ஸோன்னு சொல்கிறோம். இந்த டோர்ஸோவில் தான் நம்மளோட முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாமே செயல்படுது. ஸோ இந்த ஒரு தடவை நம்ம ஓம் சாண்டிங் பண்ணும்போது உங்கள் வாயால் ஓம்னு சொல்லும்போது இங்கே ஆரம்பிக்கிற வைப்ரேஷன் இங்கே வரைக்கும் போகும்போது நம்ம ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஆர்கன்ஸ்க்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது, உங்களோட மனசுக்கும் ஒரு அமைதி கிடைக்குது. இதுதான் மெயின் பெனிஃபிட். ஸோ நீங்கள் ஓம் சொல்லலாம், இல்லாட்டி ஆ ஊ இம் தனியாகவும் சொல்லலாம். நான் ரெண்டுத்தையுமே செஞ்சு காமிக்கிறேன். ஒரு நாளும் உங்களுக்கு ஓம் வேறு மாதிரி இருக்கும். அன்னைக்கு லங்ஸ் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது அடைச்சிருக்கா, மூக்கு அடைச்சிருக்கா, இல்லை அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தீங்க, அதெல்லாம் பொறுத்து தான். ஒரு நாளைக்கு ரொம்ப பெருசாக நீங்கள் ஓம் சொல்கிற மாதிரி இருக்கும், சில நாள் ஒரு குட்டியாக ஓம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நாளும் வேறுபடும். நீங்கள் ஒரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோட டிஃப்ரென்ஸ், அதோட பெனிஃபிட் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்முத்ரா வச்சுக்கிறீங்க, கட்டை விரல் நுனி, ஆள்காட்டி விரல் நுனி, ரொம்ப போட்டு அமுத்தக்கூடாது, விரல் நுனியை மட்டும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறீங்க. முத்ராவை வெளியில் தொங்க போட வேண்டாம், மடி மேலே வச்சுக்கிறீங்க. நல்லா முதுகு நேராக இருக்கட்டும், கண்ணை மூடிக்கிறீங்க. நீங்கள் இன்ஹேல் பண்ணுறது ஸ்லோவாக டீப்பாக இருந்ததுனா தான் லங்ஸை நிறைய ஃபில் பண்ண முடியும். அப்படின்னு டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் காற்று ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அந்த காற்றை வெளியேற்றும் போது தான் ஓமை சொல்கிறீங்க. ஓம் நம்ம சொல்லும் போது நம்ம உள்ளே இழுத்த காற்றை வாய் வழியாக வெளியில் தள்ளுறோம். அப்போ ரொம்ப நேரம் நீங்கள் ஓமை நீங்கள் சான் பண்ணணும்னா ரொம்ப நேரம் நீங்கள் இன்ஹேல் பண்ணியிருக்கணும். ஸ்லோவாக டீப்பாக இன்ஹேல் பண்ணுறீங்க.
உங்களுக்கு ஓம்ங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அதை நீங்கள் மதம் சார்ந்த விஷயமா நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பாடியில் இந்த வைப்ரேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அ உ இம்மை தனியாக சொல்லலாம். நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எங்கே வைப்ரேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ, மட்டும் நிறையா சொன்னால் எனக்கு பெல்லி ரீஜனில் வைப்ரேஷன் இருக்கணும், மட்டும் நிறையா சொல்லிக்கிறேன், இல்லை மட்டும் நிறையா சொல்லிக்கிறேன்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். ஸோ நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணிக்கிறீங்க. ஒரு இன்ஹலேஷன் வெறும் மட்டும், ஒரு இன்ஹலேஷன் வெறும் மட்டும், ஒரு இன்ஹலேஷன் வெறும் மட்டும். இது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்க்கணும். முடிக்கும்போது இமீடியட்டாக கண்ணை திறக்காதீங்க. நல்லா பாம்ஸை ரப் பண்ணி உள்ளங்கையில் சூடு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா உள்ளங்கையை கண்ணில் வைக்கிறீங்க. அந்த சூடு நல்லா தெரியட்டும் உங்கள் கண்ணில். கையை கீழே இறக்கி உங்கள் விரல் இடுக்கு வழியாக லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. அதுக்கப்புறமா கண்ணை திறக்க. ஓம் சாண்டிங் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாயங்கள் பண்ணும், உங்கள் மனசை அமைதிப்படுத்தும், ஆர்கன்ஸ்க்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், அண்டு உங்களை எமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகும். தேவையில்லாத நினைவுகள் எல்லாம் குறையும், ஓவர் திங்கிங் குறையும். அது சொல்லிக்கிட்டே போகலாம். ஓமோட பெனிஃபிட்ஸ் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குன்னு சொல்லலாம். அண்டு இது மதம் சார்ந்த விஷயமா பார்க்க வேண்டாம். நீங்கள் ஓம் சொல்லலாம், இல்லாட்டி இம் சொல்லலாம்னு சொன்னேன். ஸோ அதனால் எல்லாருமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய